இது வந்து போன பாட்டிலே சொல்லியிருப்போம். என்ஜாய் எவ்ரி மூமெண்ட் புக்கு தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்க போது ஸோ பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ ஸ்கிப் பண்ண தோணி பாருங்கள். வாங்க வீடியோ போட போகிறோம். வீடியோ போகணும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க போனால் தேங்க்ஸ் ஃபார் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினச்சே பார்க்கல 3.9K வியூஸ் போவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நினச்சே பார்க்கல. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ அதுக்காக. ஸோ இதே மாதிரி செம்ம பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் ஒன்று விடாமல் ஒன்று வரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் 37 அந்த மேலே வருவாங்கன்ட்டு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இன்னும் வீடியோ செம்ம பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இன்ட்ரோ பார்த்துட்டு பொறுமையாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். எவ்ரி புக் வந்து யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துருக்கோங்க. ஸோ பார்ட் 1 பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இப்போ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மை செல்ஃப் இன்ட்ரோ ஓகேங்களா. ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்க, இது இருக்கு பாருங்க. ஸோ தெரியுதா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ வந்துட்டீங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை செல்ஃப் இன்ட்ரோ பார்க்க போகிறோம். ஸோ மை நேம் இஸ் சைத்தன்யா. உங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசென்டிங் தெரியுதானு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அதாவது இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறது தெரியுதான்னு சொல்லுங்கள். இருங்க ஒரு நிமிஷம், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வச்சுருந்தேன். தெரியுதா ஓகேங்களா. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மை நேம் இஸ் சைத்தன்யா. ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் டு ரைட்டிங் த புக்ஸ். என் பேர் வந்து பார்த்திங்க அப்போனா சைத்தன்யா. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்போனா நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்க அப்போனா புக் எழுதுறதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அபவுட் அதை பற்றி என்ன அப்படின்னா ஹாரர் புக்ஸ் எழுதுகிற மாதிரி, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்போனா ஹாரர் புக்ஸ் எழுதுகிற மாதிரி. அப்புறம் நான் என் ஏஜ் 10 இயர்ஸ் அப்போது எனக்கு 10 வயசு இருக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்போனா நான் வந்து சின்ன வயசுலேயே புக்கெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் பண்ணி வந்து பார்த்திங்க அப்போனா ரீட் பண்ணுவேன். எனக்கு அது உண்மையாக சொல்ல போனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னதான் ஊரில் எவ்வளோ ஆர்டர்ஸ் இருந்தாலும் ஸோ நம்மளும் எழுதுறேன், எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குன்னு சொல்லி பண்ணேன். ஸோ நானும் என்ன கஷ்டப்பட்டு புக் எழுதி ஒரு பப்ளிஷரை கண்டுபிடிச்சி ஸோ பப்ளிஷ் பண்ணலான்னு பார்த்தா 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாய்ப்பில் என்னை வாய முட வச்சிட்டான். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்புறம் நானே எழுதி உங்களுக்காக ஷேர் பண்ண எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து புக் ரீட் பண்ண பிடிக்கும். ஸோ அது என்னென்னா நானே ஒரு புக் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்போனா ஆரம்பித்தேன். அதோட புக் பேர் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்டஸ் இன் மை ரூம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்க அப்போனா ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டோன்ட் மிஸ் அண்ட் ஃபர்காட் இட் டு ரீட் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது கோஸ்டஸ் இன் மை ரூம் புக்கு வந்து பார்த்திங்க அப்போனா நான் எழுதிட்டுருக்கேன். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்க அப்போனா இந்த வீடியோவில் வரப்போகுது. அது நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா தான் அது வந்து மறக்காமல் நம்மளோட சேனலில் படிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ ஐ வாஸ் பேர்ன் இன் ஆந்திர பிரதேஷ். அதாவது வந்து பார்த்திங்க அப்புறம் நான் வந்து பார்த்திங்க அப்போனா பிறந்தது வந்து பார்த்திங்க அப்போனா ஆந்திர பிரதேஷில் பிறந்தேன். அதாவது ஆந்திர பிரதேஷில் குண்டூரில் வந்து பார்த்திங்க அப்போனா நான் வந்து பிறந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க. ஆந்திர பிரதேஷ் குண்டூர் கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன். நான் வந்து பார்த்திங்க அப்போனா கிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் பிறந்தேன் ஓகேங்களா. அதுவும் பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்டே பிறந்தேன். பழைய பஸ் ஸ்டாண்ட்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் நினச்சிக்காதீங்க ஓகேங்களா. ஸோ மை பர்ன் டைம் இஸ் 8:58, அதாவது 8:58 பிறந்தேன். ஸோ இதெல்லாமா எழுதி வச்சிருக்கேன் எனக்கு தெரியல. ஸோ இன் இயர்லி மார்னிங் மை ஆம்பிஷன் இஸ் பிகம் அ ஆத்தர் லைக் ட்ரெயின் டிரைவர். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்போனா சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எழுதி வச்சுருக்கேன். நான் இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா படித்து சாக்காரேன். ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்போனா என்ன எழுதிருக்கேன்னா ஸோ நான் பெரியவானோன்னா ஆத்தர் ஆகணும், ட்ரெயின் ஓட்டணும், ட்ரெயின் டிரைவர் ஆகணும்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ எப்போவும் நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் இங்கே தான் வந்து பார்த்திங்க அப்போனா வீடியோ எடுப்பேன். ஸோ இங்கே எடிட் பண்ணுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்போனா எல்லாமே பண்ணுவேன். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்க அப்போனா ட்ரெயின் டிரைவர் ஆர் ஏர் பைலட், அதாவது ஃப்ளைட் பைலட் ஆகணும் நிறைய பேர் சொல்லுவீங்களே. ஸோ யாரெல்லாம் ஃப்ளைட் பைலட் ஆகணுமோ என்னெல்லாம் நான் நினச்சேனோ அது கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ அப்புறம் இன்ஃபினிட்டி யுவர் ஆம்பிஷன், உன்னோட ஆம்பிஷன் என்னன்னு வந்து பார்த்திங்க அப்புறம் நானே எழுதியிருக்கேன். அதாவது எனக்கு நானே வந்து பார்த்திங்க அப்புறம் உங்கள்
உங்களுக்கு சொல்கிற மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வாஸ் நாட் டிசைடிங் மை ஆம்பிஷன். அதனால் என்னோட ஃப்யூச்சர் பற்றி என்னால் டிசைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்க போனால் போட்டிருக்கு. இட்ஸ் சம்டைம்ஸ் இட் வில் ஹேப்பன் சூன். ஏதோ ஒரு நாள் நம்ம எல்லாம் பெரிய வரனே மீட் பண்ணுவோமா, ஸோ இல்லைனா நம்ம எல்லாம் நல்லா முன்னேறுவோமா, ஸோ அதில் தெரியல. ஸோ அது என்ன நடக்கும்னு அது ஃப்யூச்சரில் தான் பார்க்கணும். அதாவது சூன் அப்படின்னா வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா போட்டிருக்கு. இட் இஸ் மை ஷார்ட் அண்ட் ஸ்வீட் லைஃப் ஸ்டோரி. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு லைஃப் ஸ்டோரின்னு கூட சொல்லலாம். ஸோ த நெக்ஸ்ட் பார்ட் 3 இஸ் அபவுட் மை ஹாரர் புக் ட்ரைலர். ஆமாம், ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரர் புக் ட்ரைலர், அதாவது அந்த ட்ரைலர் தான் வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதான் த கோஸ்டஸ் இன் மை ரூம். ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதோட இந்த பாட்டோட முடியுது. ஸோ வீடியோ கூட ஷார்ட்டாக இருக்கிறது. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 34 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்ததில்லை. ஸோ எனக்கு இருக்கிறதே ஏதோ 6-7 சப்ஸ்கிரைபர்ஸ் மூடி வச்சுருவேன். எனக்கு இருக்கிறதே வந்து பார்த்திங்க அப்போனா 6-7 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அதை வச்சு தான் நம்ம அவ்வளோதான். இனிமேல் வந்து பார்த்திங்க அப்போனா நம்ம வந்து வரமாட்டோம், அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வரமாட்டாங்க, கடவுளை கூட நினச்சிக்காத அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா உண்மையாலே வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நானா இது அப்படியே எனக்கு தெரியல. அப்போனா எனக்கு இருக்குது. ஸோ வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ பார்ட் 3ல என்ன இருக்குது தானே பார்க்குறீங்க. ஸோ பார்ட் 3ல இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்ட் 3ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அபவுட் மை புக் ஆஃப் செல்ஃப் ட்ரைலர் அப்படின்னு தான் போட்டிருக்கு. 2000 years later. அது நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா ஒரு நாளையாக நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த லைக்கு மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணல 3.9K ரீச் பண்ணுவோன்ட்டு. ஸோ எனக்கு அதான் உண்மை புரியல. ஸோ வீடியோ பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ் போட்டால் பிடிக்கும்னு நம்ம சேனலில் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஸோ see you. வீடியோ பார்த்துக்கிறோம். see you. Bye.